நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாசி மாத சிறப்பு பலாபலன்கள். மாசி மாதம் ஏன் பார்க்கணும்? பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 கிரகணங்கள் வருது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அதில் மாசி மகம் வேற வருகின்றன. இந்த காலகட்டத்தில் சங்கடகர சதுர்த்தி இது மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. குறிப்பாங்க வீழ்ந்தவன் எந்திரிக்க இந்த மாதம் இருக்குங்க. கிரகண காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை திருப்பி போட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற மாதமாக இருக்குது. சார், சுபகாரியங்கள் தவிர்க்கணும், பாவகாரியங்கள் இது மாதிரி குறைக்க ஏற்ற நிறைய விஷயம் இருக்குங்க. அதுதான் பொதுவாக ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பல கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் எப்போ தான் மாறுவான்? செல்வம், குழந்தை பிறப்பு, குறிப்பாக கடன். இந்த நோய் கடன்கிறது மிகப்பெரிய ஒரு நோயினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்காக வாங்கினதை விட சொந்த பந்தத்துக்கு வாங்கினது, நண்பர்களுக்கு வாங்கினது, சார் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு பணத்தை இழந்துட்டேன் சார், இது மாதிரி பல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிற மாதம் இந்த மாசி மாதத்தில். இன்றைக்கி நகை ரேட் என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு? அப்போ இந்த மாசி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குமா? குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் மாசி மாதம், அதாவது கும்ப மாதம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 4 கிரக சேர்க்கைகள் நடக்குது. குறிப்பாக சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு நிறைய ராசிக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயம் வேண்டாம், தவிர்த்துடுங்கன்னு சொல்ல போகிறேன். அது நிச்சயமாக அந்த தவிர்த்தா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரைட், நிச்சயமாக உங்கள் ராசியை பற்றி பலாவலனை இங்கே போவோம். கன்னி ராசி அன்பர்களே, கடமை தவறாதவர்கள், இந்த மாசி மாதத்தில் இருக்கிற அற்புத பலன்னு பார்ப்போம். அப்போ இந்த மாதம் ரொம்ப ட்ரிக்கியான மாதங்க. நிறைய விஷயத்தை உயர்த்தி கொடுக்க போகுது. அது என்னென்னு பார்ப்போம். ஆனால் ஒரு சில விஷயத்தை கவனிக்க வேண்டியது. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு சிறப்பு பலனே உங்களுக்கு என்னென்னா, வேலை கிடைக்கிறது. நிறைய பேத்துக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கிற மாதமாக இருக்குது. சார், வேலை நிச்சயமாக கிடச்சிருமா, கடனில் தத்தளிக்கிறேனே இப்படின்னு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடனுக்காக சொத்தை விற்றது, இடத்த விற்றது, நகையை விற்றது. இப்போ இந்த நகையை விற்றவங்க தாங்க பாவங்க. அவசரத்துக்கு அந்த நகையை விற்றுட்டு அடக வச்சுட்டு மீட்க முடியாமல் தத்தளிக்கிறாங்க. சார், கொஞ்சம் தள்ளி விற்றுருந்தால் அதிலே லாபம் சம்பாதிச்சிருப்பேன், லட்சக்கணக்கில் விற்றுட்டேன் சார். இது குறிப்பாக பெண்கள்லாம் பதறாத பாடு பட்டுருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வீடு இடம் வாங்குறதுக்காக நகையை விற்றாங்க, அவங்களும் வருத்தப்பட்டிருக்காங்க. சார், சொத்து வாங்குறதுக்கு வந்துடுச்சு சார், அந்த லேண்டு வேல்யூ, அந்த கட்டட வேல்யூ கூட டிப்ரிஷியேட் ஆகுது, ஆனால் நகை வேல்யூ கூடிருச்சு சார், இன்னும் நகை வேலை கூடுமா குறையுமா? பொதுவாக இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி பேசுவோம். ஆனால் உங்களுக்கு இந்த நேரத்தில்ங்க ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு. கடன் குறைகிற காலகட்டமாக இருக்குது. கடன்லேயே பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த கொலாட்ரல் போடுறேன், சொந்த பந்தத்துக்கு வாங்கி கொடுத்தது, திடீர்னு ஒரு முயற்சி பண்ணுறேன்னு பண்ணது, இது மாதிரிலாம் கொஞ்சம் கடனை சிறுக தான் அடைக்க முடியாத காலகட்டமாக இருக்குது. பொதுவாக கடனை அடைக்க முடியாதவர்கள், ஏதோ சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருவர்கள் கவனமாக நான் சொல்கிற பரிகாரம் பண்ணிக்கங்க. பட் ஜாதகம் பார்க்கணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த கிரகணங்கள் வருது, கிரகணங்கள் உங்களை மீட்டெடுக்க போகுது. இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17, அதுலேருந்து 15 நாளுக்குள்ளே ஒரு கிரகணம் வருது. அது சந்திர கிரகணம் மார்ச் 3. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சிவாலயங்களுக்கு சென்று அங்கே புனித நீரை குளித்து விட்டு உங்களுக்கு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வரும்போது என்னாகும்னா, உங்கள் மேலே இருக்க அத்தனை தோஷம், கிரகணம் விலகுவது போல் தோஷம் விலகிவிடும். இந்த நேரத்தில் புது விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. ஆல்ரெடி இருக்க பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு பார்க்கணும். இந்த நேரத்தில் கட்டடத்தை இடிக்கிறேன், கட்டடம் கட்டுறேன், திருமணம் பண்ணுறேன். நிறைய பேர் பிப்ரவரி 20 கல்யாணம் வச்சுருக்காங்களே சார், எப்படி சார் எப்படி இருக்கும் திருமணம்? அப்போ கவனிக்க வேண்டுமா? பிப்ரவரி 20 திருமணம் வைக்கலாமா? 2 கிரகண மாதத்துக்கு இடம் நடுவில். அப்போ இதெல்லாம் பார்த்து தான் பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு இருக்கிற அந்த திருஷ்டி தோஷங்கள், செய்வினை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் போக்குகிற காலகட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்க வேண்டியது. இப்போ திருமணத்துக்கு எங்களுக்கு அமைப்பு இருக்கா? திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அமைப்பு இருக்குது. உறுதி கொடுக்கக்கூடாத மாதம் மார்ச் 3க்கு மேலே தான் உறுதி கொடுக்கணும். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம், ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டது ஆண் பெண் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். மார்ச் 3க்கு மேலே உறுதி பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு பின் எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்குங்க. திருமண வரன் கிடைக்கிற மாதிரி, குறிப்பாக காதல் சம்மந்தப்பட்ட திருமணம், ஒரு சில உறவில் திருமணம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, சார் வயசு வித்தியாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பையன் வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போடலாமா? இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு வருது. இதே இந்த திருமணத்திலே பார்த்திங்கன்னா, சார் பெண்ணோட சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆணோட சம்பளம் இதாக இருக்குது, கொடுக்கலாமா? நிறைய பெற்றோர்கள், பெண்ணோட பெற்றோர்கள் ஒன்றே அட்வைஸ், இந்த கன்னி ராசிக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ், ஆணோ பெண்ணோ, கன்னி ராசி அவர்களின் தாய் பார்த்து நல்ல வரனை கொண்டு வர வாய்ப்பில்லை. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 4ஆம் இடமே 7ஆம் இடம், 4 வெளுத்து விட்டால் 7 பாதகமாக போயிருதுங்க. அப்போ கன்னிராசிக்காரங்க இருக்கிறாங்க, அப்பா பார்க்கணும், இல்லை தாய்மாமையும் பார்க்கணும். இது மாதிரி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கான். அம்மா தான் முன்னாடி நிற்பாங்க, நான் தான் பார்ப்பேன் அப்படிம்பாங்க. அப்போ நான் இந்த ஆணோ பெண்ணுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, கன்னிராசிக்காரங்க திருமணத்தில் பாதிப்பு வந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா, பார்ட்னருக்கு, லைஃப் பார்ட்னருக்கு கொடுங்க. 4ஆம் பாவம் சேர்ந்துக்கும், ஆனால் 4 சேர்த்துக்கிட்டே 7 இதாகிருக்கும். இந்த சூட்சமம் தெரியாதவங்க மாட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே காலகட்டத்தில் உங்களுக்கு
உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாறுதல் இருக்குது. 10ல் குரு பதவி நாசன்னு போட்டுவிட்டாங்க. 10ல் குரு பதவி மாறுதுங்க. அதென்ன சார் பதவி மாறுது அப்படின்னா, வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும். அப்போ இதாக இருக்குது. கல்யாணம் ஆகிறவனுக்கு பேச்சுலருங்கிறது கல்யாணமானன்னு ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்போ அப்பா அம்மானு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருது. அப்போ தாத்தா பாட்டியாக ஆகக்கூடிய அம்சம். அப்போ வேலை மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் முதலீடுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து முதலீடு பண்ணுங்கள். ஆனால் இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கக்கூடியது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சிக்கு அற்புதம். உடல்நிலை தான் இந்த ராசிக்கு இப்போ உடம்புல தொந்தரவு வருகிற காலகட்டம். சின்ன சின்ன சர்ஜரி சம்மந்தப்பட்டு வருகிற காலகட்டமாக இருக்குது. வந்தால் நிச்சயமாக பார்த்து பண்ணணும். சார் மேஜர் சர்ஜரியாக இருக்குமா, வயிறு சம்மந்தப்பட்டதா, கண் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி பல தொந்தரவுகள் வருகிற காலகட்டம். நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தா நிச்சயமாக மீண்டு வந்துடுவீங்க. இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன நாள் கிழமையில் போனால் செட் ஆகும், எந்த மருத்துவமனை செட் ஆகும், இந்த டாக்டரோட பேருன்னு இதெல்லாம் சொல்ல முடியும். குறிப்பிட்ட பேர் இந்த ஜாதக ரீதியாக ஒரு சில கிரக அம்சத்தில் இருக்கிற டாக்டர் பேர் வரும், அதில் போய் மாட்டிக்குவாங்க. அது போகக்கூடாது. அதாவது குறிப்பாக இந்த கேன்சர் சம்மந்தப்பட்டதும் இந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு மாட்டிக்கிறாங்க. ஸோ இருக்கா இல்லையான்னு இது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். நிச்சயமாக மீண்டு வந்துடுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான மாதமாக இருக்கிறது.